ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மகிட்ட வந்து சாம்சங் A10 மாடல் வந்து ரிசீவ் ஆகிருக்கு டெட் கண்டிஷனில். இதில் ஆக்சுவலாக 2-3 கடையில் போயிட்டு தான் வந்திருக்கு. இந்த மாடலு ரெடி ஆகலைன்ட்டு வந்திருக்கு நம்மகிட்ட. அது ஆன் பண்ணும்போது ஆன் ஆகலை, பேட்ரி சார்ஜ் இல்லாமல் இருந்தது. பேட்ரி பூஸ்ட் பண்ணியாச்சு, அப்படியே ஆன் ஆகலை. இப்போ டிசியில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது டிசியில் ரீடிங் பாருங்கள், ஒன்றுமே வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. ஸோ நம்ம அப்புறம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெட்டு ட்ரேஸ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம விபேட் லைனில் வந்து ஷார்ட் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். விபேட்டில் என்ன டயோட் ரீடிங் எவ்வளோ வருது அப்படின்னா 434 அப்படி வருது. 434ங்கிறது கரெக்டான ரீடிங் தான், ஒரு பிரச்சனை இல்லை. ஃபார்வர்டில் வைக்கும்போது 2.7 வருது, அது கரெக்டு தான். ரீடிங்கில் ஒரு குழப்பமும் இல்லை. அதாவது ப்ரைமரி லைனில் ஷார்ட் இல்லை. விபேட் லைனில் ப்ரைமரி லைன் சொல்லுவோம், அதில் ஷார்ட் இல்லை. அடுத்து சார்ஜிங் ஏசியில் நம்ம ஷார்ட் இருக்குதானே பார்க்கணும். ஏன்னா சார்ஜிங் ஏசியில் இருந்தால் விபிஹெச் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகி மற்ற எல்லா பவர் ஏசி, மற்ற லைட்டிங் ஏசி எல்லாமே அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி போகும். ஸோ அதுலேயும் நம்ம வேல்யூ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அதில் ஷார்ட் இருந்தாலும் செட் ஆன் ஆகாது. ஏன்னா விபிஹெச் ப்ரொடியூஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பவர் ஏசிக்கு இன்புட்டாக அது போய் பவர் ஏசி வந்து மற்ற வோல்டேஜ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ விபிஹெச்சில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது விபிஹெச்சில் இன்புட் வந்து இப்போதைக்கு ப்ராப்பராக வரல. இன்புட் வந்து நம்ம கொடுக்குற அந்த சார்ஜிங் வோல்ட்டு 5 வோல்ட் தான். இன்புட் வோல்ட்டு 5.1 வோல்ட் இப்போ கரெக்டாக வருது. ஆனால் அவுட்புட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ அவுட்புட்டில் பார்க்கலாம். அவுட்புட் வோல்ட் வரல, 001 தான் வருது. அப்போ நான் அவுட்புட் லைனில் ஷார்ட் இருக்கும். விபிஹெச் லைனில் ஷார்ட் இருக்கிறதுனால தான் ஒரு 001 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விபிஹெச் ஷார்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு டிசிஏசி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷார்ட் செக் பண்ணணும். அதில் மறுபடியும் ஷார்ட் இருந்து அப்படின்னா நம்ம விபிஹெச் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த ஏரியாவில் அப்புறம் நம்ம ஷார்ட் கிளியர் வச்சு ஈஸியாக நம்ம ஷார்ட்டை டிடெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் எப்படிங்கிறத. இப்போ டிசிஏசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு விபிஹெச் ஷார்ட்டு வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ப்ளோயரில் வந்து செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும்னா 330, ஏர் வந்து 3 வச்சுக்கலாம். சாம்சங் போர்டில் வந்து ஜாஸ்தியாக நம்ம ஹீட்டு கொடுக்கக்கூடாது, போர்டு ஒப்பிடும். இல்லாட்டி நம்ம கரெக்டான டைமிங்கில் வந்து நம்ம ஐசியை எடுத்துடணும். ஐசி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து விபிஹெச் லைனில் ஷார்ட் இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ டிசிஏசி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ட் வந்து அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது, ஷார்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ போர்டு எல்லா விபிஹெச் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஏரியாவில் ஸ்மோக் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷார்ட் கிளியரில் வந்து வோல்ட் வந்து 2.5 வோல்ட்டு, ஆம்பை வந்து 5 ஆம்பியர் கொடுக்குறோம். ஆம்பியர் கொடுக்கும்போது பாருங்கள், இது வந்து எங்கே ஷார்ட் இருக்குதோ அங்கே வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடலாம். நம்ம அதாவது அப்ளை பண்ணும்போது என்ன பாருங்கள், உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஐசியில் வந்து ஷார்ட் இருக்குது. 2-3 தடவை நம்ம பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வேறு ஐசி ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் 4G ஐசி வந்து ஷார்ட் இருந்தது இல்லையா, நெட்வொர்க் ஐசி ஷார்ட் இருந்தது. நெட்வொர்க் ஐசி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு விபிஹெச் லைனில் உள்ள அந்த டயோட் ரீடிங் வந்து நார்மல் ஆகிடுச்சு. இப்போ செட்டை ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு செட்டை ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த நெட்வொர்க் ஐசி மட்டும் நம்ம வேறு செட்லேருந்து எடுத்து இதெல்லாம் மாற்றி வச்சு நெட்வொர்க்கே ரெடி பண்ணிடலாம். ஓகே.
இப்போ நம்ம ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ செட் ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஈஸி தான் ஷார்ட்டு. ஓகே, அது நம்ம வேறு மாடல்லேருந்து எடுத்து இதே மாதிரி இதே ஈஸி எடுத்து போட்டோம்னா செட்டு டவரு ஓகே ஆயிரும்.